எல்லாருக்கும் வணக்கம். எங்கேருந்து தொடங்குறதுன்னு தெரில. ஏன்னா எல்லாருமே அரை மணி நேரம் பேசிட்டாங்க. இப்போ இருக்கிறதே 10 நிமிஷத்தில் மீட்டிங்கை முடிக்கணும். நன்றி வணக்கம்னு சொல்லிடலாம். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு மேடை, ஒரு 2 மணித்துளிகள் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த மேடையில் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம், முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். இங்கே இல்லைனாலும் அந்த நன்றி நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம், இயக்குனர் சேரன்ஸ் அவர்கள் நான் பார்க்கறதுக்கு பல மாதங்கள் வெளியில், அவருடைய அலுவலகத்துக்கு வெளியில் நிற்கும்போது, எப்பயாவது பார்த்துட்டா போதும் சினிமாக்குள்ளே உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கும்போது, நிறைய அசிஸ்டன்ட்டை நம்பி அவங்க அழைச்சிட்டு போவாங்க. அங்கே போய் அலுவலகத்துக்கு வெளியே நின்றுட்டு இருப்போம். நான் பார்த்துட்டேன், கூப்பிடுவார் அப்படிலாம் சொன்னாங்க. அப்படி ஒரு பல வருஷத்தை நான் இழந்திருக்கேன் அதில். ஆனால் அது எல்லாமே ஏமாற்று வேலைங்கும்போது இவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அவரை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்பாங்க, எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போக சொல்லுவாங்க பைக்கில், அப்படிலாம் நிறைய சுற்றிருக்கேன். அதெல்லாம் பெரும் கதை, அது வேண்டாம். எதுக்கு சொல்லணும்னா, அப்போ பரத்வாஜ் சார்ட்ட தான் நான் போயிட்டு பாடல் டியூனுக்கு எழுதுறதுக்காண்டி எப்போதுமே காலைல கிளம்பி ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி வேலைக்கு அவர் வீட்டுக்கு போயிடுவேன். எந்த படம் பண்ணாலும் என்ன டியூன் பண்ணாலும் எல்லாத்துலையும் நான் டம்மி வார்த்தை எழுதிட்டு உட்காந்துட்டே இருப்பேன். எதுக்குமே செலக்க மாட்டேன், எந்த வேலையும் கிடையாது. காலைல இதை எடுப்பேன், ஹெல்மெட்டு போடுவேன், இன் பண்ணுவேன், பைக்கில் போவேன், வீட்டில் உட்காருவேன். மத்தியானம் ஒரு கொஞ்சம் தயிர் சாதம் கொடுப்பாரு, அவர் டியூன் பண்ண எழுதுறது தான் எனக்கு வேலை. அப்படி நாங்கள் அந்த தொடர்பு இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது ரகுமான் சாருடைய சசி ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ, அப்போ உட்காந்து நாங்கள் டியூன் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சேரன் சார் உள்ளே வர்றாரு. முதல் சந்திப்பு, அவர்கிட்ட அறிமுகப்படுத்துறாரு. சார், இவர் வைரமுத்துட்டு இருந்தவர் சார், புதுசாக பாட்டு எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சார், ஒரு பாட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னார், இந்த படத்தில் கொடுக்க முடியாது, அது பாண்டவர் பூமி, இந்த படத்தில் கொடுக்க முடியாது, ஒரு பெரிய கவிஞர் இருக்கு, மொத்த பாட்டு எழுதுறாரு, இந்த படத்தில் எங்களுக்கு டம்மி எழுதுறதுக்கு நீங்கள் கூட இருங்க அப்படிங்கும்போது எனக்கு அதுவே சினிமாக்குள்ள கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பா, அந்த படம் முழுக்க அவர் கூட வேலை பார்க்க போறோங்கிற ஒரு எண்ணத்தில் உள்ள பயணம் பண்ணது. காலப்போக்கில் பல்வேறு சூழல்கள், அதை சொன்னால் ஒரு 20-25 நிமிஷம் ஒரு அழகான ஒரு கதை சொல்லலாம், படம் பண்ணலாம். அதையெல்லாம் மீறி அந்த படத்தில் எல்லா பாட்டுமே எழுதுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு அங்கே ஆரம்பிச்சது. இயக்குனர் சேரன் கூட அந்த தொடர்பு, அதோடைய தொடர்ச்சி தான் ஆட்டோகிராஃப்ல இயக்குனருக்கு உதவி இயக்குனர்கள் பேசுனது மாதிரி நானும் ஒரு செயல்படாத உதவி இயக்குனராக உள்ளுக்குள்ள இருந்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, கட்டுக்கட்டாக எழுதிட்டு உட்காந்துருப்பேன். மத்தியானம் அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து சாப்பிடுவேன், அவங்க கூட வெளியில போனா அங்கேயே இருப்பேன். அப்படி எழுதி தான் இதில் ஒன்று பாவேஜ் எழுதியிருப்பாரு, ஒன்று அண்ணா எழுதியிருப்பாங்க. அதை மீறி எல்லாத்துலேயுமே அதில் இருப்போம். ஆனால் யார் பாட்டு எழுதினாலும் எங்கே போனாலும் திருத்தம்னா அவர் டேபிளுக்கு முன்னாடி நான் உட்காரணும், 2 பேரும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி பயணப்பட்ட இந்த படம் 21 வருடங்கள் கழித்து மறுபடியும் இங்கே கொண்டாந்து நிலை நிறுத்திருக்கு. இதே ஆர்வத்தோடு இதே படைப்பு உயிர்ப்போடு இருக்குன்னா, அன்னைக்கு அவரவர் வாழ்க்கையில் அமைச்ச அந்த பாதை இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு 3000 பாடல்களை கடக்கிற அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு மேடை. அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு பாருங்க. இவர் என்னை 3 படத்தோட விட்டுட்டாரு. ஆனால் அவர் முதல் படத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போகிற அமீர் சாரோடைய எல்லா படத்துலையும் எல்லா படைப்புகளையும் நான் இருந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என் ஊர் தஞ்சாவூருங்கிறத மறந்துட்டே மதுரைக்காரன் ஆக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேர்த்து கூட சேர்ந்த இவங்க 2 பேரும் என்னுடைய சினிமாவில் மிகப்பெரிய பலம். நான் இல்லைன்னா உண்மையிலே எப்பயும் நான் தொலைஞ்சு போயிருந்திருக்கலாம். எங்கூர் டேட்ட இயக்குனர்கள் கூட நான் எழுதினது இல்லை. ஆனால் இவங்க 2 பேரும் என்னவோ தெரியல, 2 பக்கம் கைப்பிடிச்சு தூக்கிட்டு போய் இன்னைக்கு நான் பேசப்படுற பாடல்கள் ஒரு 10 பாட்டு எழுதிங்கன்னா அது அத்தனை பாட்டு அவங்க 2 பேர்த்து படத்துலையும் எழுதினதாக தான் இருக்கும். அப்பேற்பட்ட களத்தை அமைத்து கொடுத்துட்டு இன்னைக்கு இந்த களத்தை கொடுத்துருக்காங்க. ஆட்டோகிராஃபை பற்றி நிறைய இன்சிடென்ட் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, தொடங்குறதே எங்கே தொடங்குறது இல்லைன்னு ஒன்று ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா. அதில் ஒன்று மறக்க முடியாத நிகழ்ச்சி, தஞ்சாவூர் சாந்தி தியேட்டரில் நாங்கள் 100வது விழாவுக்கு போகும் பொழுது இதே மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து போடுங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் நிற்கிறோம், எல்லா நடிகர்களும் எல்லா டெக்னீஷியனும் போடுறவங்க பாதியிலேருந்து போட்டு விட்டாங்க. அப்போ நாங்கள் அதை கண்டினியூ பண்ணணும். அப்புறம் டேப் ரெக்கார்டு ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் பாட ஒருத்தர் தப்பா பாட ஒருத்தர் சரி பண்ண, அப்புறம் சரி பண்ணணும்ல. அது இன்னைக்கு எனக்கு அந்த நினைவு வந்துச்சு. இங்கே போட்டவங்களும் 2 வரையும் விட்டுட்டு போட்டாங்க. எனக்கு அப்படியே ரீகால் ஓடி தஞ்சாவூர் சாந்தி தியேட்டரில் 100வது நாளில் நாங்கள் இருந்தது. பஸ்ஸில் ஒவ்வொரு ஊருக்கும் போய் கொண்டாடுற அந்த விதம் இருக்கு இல்லையா, சினிமாவை கொண்டாடிய காலம் அது. எப்படி கொண்டாடுறது, ரசிகர்களோட நடித்த இயக்குனர்களும் டெக்னீஷியனை உட்காந்து கொண்டாடி ஒரு படம் உயிரோடு இன்னைக்கு வந்திருக்குன்னா, அதுக்குள்ள பதிவு பண்ண அத்தனை வார்த்தைகளும் அவ்வளவு இயல்பான ஒரு காதல். ஒரு காதலை சரி பண்ண இன்னொரு காதலால் தான் முடியும் என்பதை ஆட்டோகிராஃப் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. வாழ்த்துவோம், வரவேற்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.